வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சொரக்காய் பாசி பருப்பு கூட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. 100 கிராம் பாசி பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இது கூடவே 10 பல் பூண்டு எடுத்துருக்கேன். இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. வேக வைக்க இது கூட 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து மிளகாய் தூள் சேர்க்காதனால பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க. மஞ்சள் தூள், பெரிய சைஸ் தக்காளி 1, பாசி பருப்பு பாதி அளவு வெந்து வரட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் காயை சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு பாதி அளவு வெந்திருக்குங்க. இப்போ நம்ம காயை சேர்த்துக்கலாங்க. பெரிய சைஸ் சொரக்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம பாசி பருப்போட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. காயெல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. காய் நல்லா வேகட்டுங்க. இப்போ நம்ம மூடி வைக்கலாங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இந்த மாதிரி குழப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. சீரகம் 1/4 ஸ்பூன். கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம், கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் பாசி பருப்பு வேக வைக்கும்போது கூட சேர்த்துக்கலாங்க. இருந்தாலும் நம்ம தாளித்து கொட்டினா தாங்க நல்லாயிருக்கும். வெங்காயத்தோடு சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கிறேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. தாளித்து வச்சுக்கிறது இப்போ சேர்த்துக்கலாங்க. சொரக்காய் பாசி பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.